ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தினமொரு கதை ஐஸ்வர்யால உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அண்ட் அதை பத்தி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு சொல்லட்டுமா? அது என்னன்னா இதுதான். என்னடா இது ஆரஞ்சு வச்சு என்னடா சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? சரி, இப்போ இந்த ஆரஞ்சோட தோல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இதை நம்ம நல்லா ஸ்குவீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள இருந்து என்ன வரும்? ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். எத்தனை வாட்டி நம்ம இதை பிழிஞ்சாலும், ஒரு 10 நாள் விட்டோ, 20 நாள் விட்டோ, 30 நாள் விட்டோ, எத்தனை நாள் கழிச்சு இதை பிழிஞ்சாலும் இதுல இருந்து ஆப்பிள் ஜூஸோ இல்ல பொமக்ரனட் ஜூஸோ வரப்போது ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். அது போல நம்மள நிறைய பேர் ஹர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஹர்ட் ஆகணும்னு நினைச்சு நிறைய வார்த்தை பேசுவாங்க. இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நிறைய வார்த்தை பேசுவாங்க. இல்ல அவங்க வாயை கிளறணும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நமக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சும்மா நம்மள்ட்ட லேசா ஒரு வார்த்தை பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற ஆக்ரோஷத்துல அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது டக்குன்னு நம்மளும் கோவத்தை காட்டுவோம், டக்குன்னு பேசிடுவோம். அதெல்லாம் ஏன் பேசுறோம்? அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இப்போ நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டியா, நான் டக்குன்னு ஹர்ட் பண்ணிடுறேன். அவங்க சொல்லும் போது நம்மளும் நம்ம கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த கோவம், அழுக, ஆக்ரோஷம், அந்த அந்த அழுகை எல்லாமே அதுதான் நமக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சா எப்படி அந்த ஆரஞ்சு ஜூஸ் வருதோ, ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். அதாவது அந்த கோவம் தான் நமக்குள்ள இருக்கும். ஆனா அது இல்லாம யாரு நம்மளுக்கு என்ன வேணா சொல்லட்டுமே, நம்மளை ஹர்ட் பண்ணி பார்க்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது சொல்றோமா, நம்ம பேச்சுக்காக வெயிட் பண்ணட்டும், என்ன வேணா சொல்லட்டும், நம்ம பொறுமையா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அதாவது அவங்க வந்து நம்ம ஹர்ட் ஆயிடுவோம்னு நினைச்சு பேசுவாங்க. ஆனா நம்ம ஹர்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே அவங்களுக்கு நம்ம தரக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அதை நம்மளை ஹர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல பதிலடியா இருக்கும். ஸோ இந்த டாக்டிக்ஸை நான் நம்ம லைஃப்ல ஹேண்டில் பண்ணோம்னா நிறைய 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 பாசிட்டிவான விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயரே ஆகலாம். எப்படிடா இவங்க இப்படி இருக்காங்க? லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்போம், அந்த எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்துல வந்து துல்கர் சல்மானை ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசிடுவாங்க. அப்போ ஒரு வெளில வந்துட்டு சொல்லுவாரு, ஒரு 1/2 மணி நேரம் இந்த நாள்ல என்னோட டைம் நல்லா இல்லைங்கிறதுக்காக இந்த நாள் ஃபுல்லா எனக்கு நல்லா இல்லாம போயிடாது அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தரும் சொல்லியிருப்பாங்க, இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்காக உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே தான் நானும் சொல்றேன். ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அதையே தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கிடையாது. பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் அந்த டைம் மட்டும் தான் நமக்கு நல்லா இருக்காது, மற்றபடி நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.